கரம் தேடி உன்னாலய பீடம் அலையலையாக வருகின்றோம். அருவியாய் வழியும் உன் அருளினில் நனைய ஆனந்தமாக வருகின்றோம். அருட்கரம் தேடி உன்னாலய பீடம் அலையலையாக வருகின்றோம். அருவியாய் வழியும் உன் அருளினில் நனைய ஆனந்தமாக வருகின்றோம். ஆயிரம் ஆயிரம் ஆசைகளால் ஆடிடும் ஓடமயம் வாழ்க்கை. ஆயிரம் ஆயிரம் ஆசைகளால் ஆடிடும் ஓடமயம் வாழ்க்கை. மூழ்கிடும் வேளையில் எம் இறைவா உம் கரந்தாலே எம்மை கரை சேர்க்கும். பெரும் புயலோ எழும் மழையோ நீதம் வருமோ ஒளி இருக்க. பெரும் புயலோ எழும் மழையோ நீதம் வருமோ ஒளி இருக்க. நாளுமே எம்மை காத்திடும் முந்தன் அருட்கரம் தேடி உன் ஆலய பீடம் அலையலையாக வருகின்றோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உன் ஆன்மாவோடும் இருப்பராக. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த தெய்வீக திருப்பலியானது எமிலி அவர்களின் 5ஆம் ஆண்டு நினைவு ஆன்ம இளைப்பாற்றி பலியாகவும், சின்ன அந்தோணியம்மாள் பெரிய அந்தோணியம்மாள் இவர்களின் ஆன்ம இளைப்பாற்றி பலியாகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. இந்த கருத்துக்களோடு நாமும் நம்முடைய தேவைகளையும் கருத்துக்களையும் இணைத்து இந்த தெய்வீக திருப்பலியிலே இறை அருளுக்காக ஆசீருக்காக மன்றாடுவோம். தகுதியான விதத்தில் இந்த உயிருள்ள பலியை ஒப்பு கொடுக்க தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகள், பலவீனங்கள் அனைத்தையும் நினைத்து பார்த்து இறைவனிடத்திலே மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் பாவி என்பதை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதுதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, உம்மையே நம்பி உம்முடைய அன்பில் நிலைத்திருப்பவர்களை நீர் என்றும் கைவிடுவதில்லை.
இவ்வாறு நாங்கள் உமது திருப்பெயரை எக்காலத்திலும் போற்றவும் உம்மை அன்பு செய்யவும் எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றேப்பில் ஒரே இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் ஆபிரகாமுக்கு கூறுபடியே அவர் புறப்பட்டு சென்றார். தொடக்க நூலிருந்து வாசகம். இயல் 12 இறை வார்த்தைகள் 1 முதல் 9 முடிய. அந்நாட்களில் ஆண்டவர் ஆபிரகாமை நோக்கி, உன் நாட்டிலிருந்தும் உன் இனத்திடமிருந்தும் உன் தந்தை வீட்டிலிருந்தும் புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் நாட்டிற்கு செல். உன்னை நான் பெரிய இனமாக்குவேன், உனக்கு ஆசி வழங்குவேன், உன் பெயரை நான் சிறப்புறச் செய்வேன், நீயே ஆசியாக விளங்குவாய். உனக்கு ஆசி கூறுவோருக்கு நான் ஆசி வழங்குவேன், உன்னை சவிப்போரை நானும் சவிப்பேன், உன் வழியாக மண்ணுலகின் மக்களினங்கள் அனைத்தும் ஆசி பெறும் என்றார். ஆண்டவர் ஆபிரகாமுக்கு கூறுபடியே அவர் புறப்பட்டு சென்றார். அவருடன் லோத்தும் சென்றார். ஆபிரகாம் ஆரானை விட்டு சென்ற பொழுது அவருக்கு வயது 75. ஆபிரகாம் தம் மனைவி சாராவையும் தம் சோதன் லோத்தையும் உடனழைத்து சென்றார். அவர்கள் ஆரானில் சேர்ந்திருந்த செல்வத்துடனும் வைத்திருந்த ஆட்களுடனும் கானானுக்கு புறப்பட்டு சென்று அந்நாட்டை சென்றடைந்தனர். ஆபிரகாம் அந்நாட்டில் நுழைந்து செக்கேமில் இருந்த மோரேயின் கருவாலி மரத்தை அடைந்தார். அப்பொழுது கானானியர் நாட்டில் வாழ்ந்து வந்தனர். ஆண்டவர் ஆபிரகாமுக்கு தோன்றி, உன் வறுமளவிற்கு இந்நாட்டை கொடுப்பேன் என்றார். ஆகவே தமக்கு தோன்றிய ஆண்டவருக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை எழுப்பினார். ஆபிரகாம் அங்கிருந்து புறப்பட்டு பெத்தேலு கிழக்கே இருந்த மலைப்பக்கம் சென்று பெத்தேலுக்கு மேற்கே ஆய்க்கு கிழக்க கூடாரம் அமைத்து கூடியிருந்தார். அங்கே ஆண்டவர் அவர் ஒரு பலிபீடத்தை எழுப்பி ஆண்டவர் திருப்பெயரை தொழுதார். இவ்வாறு ஆபிரகாம் படிப்படியாக நெகோபு நோக்கி பயணம் செய்யார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. 11 பாடல் பல்லவி. ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தேர்ந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றர். ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தேர்ந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். ஆண்டவரை தன் கடவுளாக கொண்ட இனம் பேறு பெற்றது. அவர் தமது உரிமை சொத்தாக தேர்ந்த மக்கள் பேறு பெற்றோர். வானின்று அவர்கள் பார்க்கின்றார், மாணவர் அனைவரையும் காண்கின்றார். பல்லவி. ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தேர்ந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். தமக்கு அஞ்சி நடப்போரையும் தன் பேருமிக காத்திருப்போரையும் ஆண்டவர் கண்ணோக்குகின்றார். அவர்கள் உயிரை சாவிண்டு காக்கின்றார், அவர்களை பஞ்சத்திலும் வாழ்விக்கின்றார். பல்லவி. ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தேர்ந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். நாம் ஆண்டவரை நம்பியிருக்கின்றோம், அவரே நமக்கு துணையும் கேடயமும் ஆவார். உண்மையே நாங்கள் நம்பியிருப்பதால் உமது பெரும்பு எங்கள் மீது இருப்பதாக. பல்லவி. ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தெரிந்த மக்கள் பேறு பெற்றோர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. கடவுளுடைய வார்த்தை உயிருள்ளது, ஆற்றல் வாய்ந்தது, ஆன்மாவையும் ஆவியும் பிரிக்கும் அளவுக்கு குத்தி ஊடுருகின்றது. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உன் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 7 இறை வசனங்கள் 1 முதல் 5 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, பிறர் குற்றவாளிகள் என தீர்ப்பு அளிக்காதீர்கள், அப்போதுதான் நீங்களும் தீர்ப்புக்கு உள்ளாக மாட்டீர்கள். நீங்கள் அளிக்கும் தீர்ப்பையே நீங்களும் பெறுவீர்கள்.
நீங்கள் எந்த அளவையால் அளக்கிறீர்களோ அதே அளவையால் உங்களுக்கும் அளக்கப்படும். உங்கள் கண்ணில் இருக்கும் மரக்கட்டையை பார்க்காமல் உங்கள் சகோதரர் அல்லது சகோதரியின் கண்ணில் இருக்கும் துரும்பை நீங்கள் கூர்ந்து கவனிப்பதேன்? அல்லது அவரிடம் உங்கள் கண்ணிலிருந்து துரும்பை எடுக்கட்டுமா என்று எப்படி கேட்கலாம்? இதோ உங்கள் கண்ணில்தான் மரக்கட்டை இருக்கிறதே. வெளிவேடக்காரரே, முதலில் உங்கள் கண்ணிலிருந்து மரக்கட்டையை எடுத்தெறியுங்கள். அதன் பின் உங்கள் சகோதரர் அல்லது சகோதரியின் கண்ணிலிருந்து துரும்பை எடுக்க உங்களுக்கு தெளிவாய் கண் தெரியும். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, புதிய ஏற்பாட்டிலே நாம் பல விவிலிய மாந்தர்களை பார்க்கிறோம். அன்னை மரியாள், பேதுரு, சக்கேயு, பர்த்திமேயு, மார்த்தா, விபச்சாரத்திலே பிடிபட்ட பெண் மகதலா மரியா, இன்னும் ஆண்டவரோடு சிலுவையிலே அவரோடு இணைத்து சேர்த்து சிலுவையில் அறையப்பட்ட அந்த கள்வர் தோமா, மத்தேயு, 38 ஆண்டுகளாக கால் நடக்க முடியாமல் துன்பப்பட்டிருந்த அந்த நபர், இன்னும் ஏராளமான மனிதர்கள் நாம் புதிய ஏற்பாட்டிலே கடந்து வருகிறோம். அன்பு மக்களே, எதற்காக நான் அவர்களை குறிப்பிடுகிறேன்? இப்பொழுது நான் குறிப்பிட்ட இந்த நபர்கள் ஒருவேளை மனித நீதிமன்றத்தின் முன்பாக நிறுத்தப்பட்டிருந்தார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய நிலைமை எப்படிப்பட்டதாக இருந்திருக்கும்? ஒரு சிலர் அவமானத்தினால் வெட்கி தலைகுனிந்திருப்பார்கள். இன்னும் ஒரு சிலர் மீது அந்த சமூகம் பலவிதமான தேவையற்ற வார்த்தைகளை பேசியிருக்கும். இன்னும் ஒரு சிலர் மீது கற்களை எறிந்து அவர்களை கொன்றே போட்டிருக்கும். இதுதான் மனிதர்களுடைய பார்வை, மனிதர்களுடைய தீர்ப்பு. ஆனால் அவர்கள் நிறுத்தப்பட்டது இறைவனுடைய நீதிமன்றத்தின் முன்பாக. அவர்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் எப்படிப்பட்ட வாழ்க்கையாக மாறியது என்பதை நாமே விவிலியத்திலே வாசிக்கின்றோம். அன்பு மக்களே, பல நேரங்களில் நாம் எல்லாவற்றிற்கும் மேலாக அனைத்து திறமையும் படைத்தவர்கள், தீர்ப்பிடுவதற்கான எல்லா தகுதியும் என்னிடத்திலே இருக்கிறது என்கின்ற மனநிலையிலே நம்முடைய செயல்பாடுகளை அமைத்து கொள்ளுகின்றோம். யாராவது எதையாவது செய்து விட்டார்கள் என்று சொன்னால் உடனடியாக அங்கே வந்து அதை விமர்சனம் செய்து தீர்ப்பிடக்கூடிய நிலையில்தான் நம் ஒவ்வொருவருடைய மனங்களும் இருக்கின்றன. அவர்கள் நல்லது செய்தாலும் சரி, தீயது செய்தாலும் சரி, உடனே அதற்கு ஒரு தீர்ப்பு. அதை இப்படி செய்திருக்க கூடாது, இப்படி செய்திருக்கலாம், அவங்க ஏன் அதை அப்படி செஞ்சாங்க என்று பல நேரங்களில் நம்முடைய தீர்ப்புகள் எப்படிப்பட்டதாக இருக்கும்? அந்த மனிதர்களிடத்திலே நாம் சொல்ல மாட்டோம், மற்றவர்களிடத்திலே அவர்களை குறித்து சொல்லுவோம். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, நாம் எப்படித்தான் துருவி துருவி அலசி ஆராய்ந்து பார்த்தாலும், எப்படிப்பட்ட தகுதியுடையவர்களாக இருந்தாலும், நாம் பிறருக்கு தீர்ப்பளிக்க உண்மையிலேயே தகுதி உடையவர்களா என்று சிந்தித்து பார்த்தால் நாம் தகுதியற்றவர்கள்தான். நம்முடைய தீர்ப்பு நிச்சயமாக முழுமையான ஒரு தீர்ப்பாக இருக்க முடியாது. தீர்ப்பு அளிப்பதற்கான முழு தகுதி வாய்ந்தவர் இறைவன் மட்டும்தான். அவருடைய தீர்ப்பு முழுமையான தீர்ப்பு. ஆனால் அந்த இறைவனே நமக்கு என்ன கற்றுத் தருகிறார்? பிறர் குற்றவாளிகள் என தீர்ப்பு அளிக்காதீர்கள். நம்முடைய பார்வை எப்படிப்பட்ட பார்வை? நம்முடைய பார்வை புறப்பார்வை. மனிதர்களுடைய வெளி தோற்றம் மட்டும்தான் நமக்கு தெரியும். மனிதர்களுடைய வெளி தோற்றத்தை வைத்துத்தான் நாம் பிறரை தீர்ப்பிடுகிறோம். ஆனால் ஆண்டவருடைய பார்வை அப்படிப்பட்டதல்ல.
ஆண்டவர் மனிதர்களுடைய உள்ளங்களையும் பார்க்கின்றார். மனிதர்களுடைய உள்ளம் எப்படிப்பட்டதாக இருக்கின்றது, எப்படிப்பட்ட சூழ்நிலைகளுக்கு மத்தியிலே அவர்கள் வாழ்ந்து வருகிறார்கள் என்பதை அறிந்தவராக ஆண்டவர் இருக்கின்றார். 1 சாமுவேல் புத்தகத்திலே 16வது அதிகாரத்திலே 7வது இறை வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். அப்படிதானா? ஆண்டவர் சாமுவேல் இறைவாக்கினரிடத்திலே சொல்லுவார், மனிதர் பார்ப்பது போல நான் பார்ப்பதில்லை. மனிதர் முகத்தை பார்க்கின்றனர், ஆனால் ஆண்டவரோ அகத்தை பார்க்கின்றார் என்று அருமையாக சொல்லுவார். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, பிறரை, பிற செயல்பாடுகளை இப்படிப்பட்ட ஒரு கண்டன பார்வையோடு, ஒரு விமர்சன பார்வையோடு, ஒரு தீர்ப்பிடக்கூடிய பார்வையோடு பார்க்கக்கூடிய அந்த மனநிலையிலிருந்து நாம் மாற்றம் பெறுவோம். பல நேரங்களில் பிறரை தீர்ப்பிடுவதற்கு முன்பதாக நாம் நம்மையே சிந்தித்து பார்க்க, நம்முடைய வாழ்வை ஏறெடுத்து பார்க்க மறந்து விடுகின்றோம். உன்னுடைய கண்ணில் மரக்கட்டையை வைத்து கொண்டு உன்னுடைய சகோதரனுடைய கண்ணில் இருக்கக்கூடிய துரும்பை நீ பார்ப்பதேன் என்று ஆண்டவர் நம்மை பார்த்தும் நிச்சயமாக கேட்பார். எனவே இப்படிப்பட்ட தேவையற்ற தீர்ப்புகளை, விமர்சனங்களை எல்லாம் தவிர்ப்போம். கழுகு பார்த்தீங்கன்னா வானத்தில் அப்படியே வட்டம் அடிச்சுட்டே இருக்கும். எந்த இடத்துல எந்த ஒரு மாமிச துண்டு இருக்குது, எந்த இடத்துல செத்த விலங்குகளோ செத்த பறவைகளோ கிடக்கின்றன என்பதை சுத்தி கொண்டு அதை அப்படியே கொத்தி கொண்டு போயிருமாம். பல நேரங்களில் நாமும் கூட அந்த மனநிலையில் தான் இருக்கிறோம். கண்களை ஏறெடுத்து பார்த்து எந்த பிரச்சனை நடந்துட்டு இருக்குது, யார் வீட்டில் என்ன ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருக்குது, அதை பேசுவோம், அவங்கள தீர்ப்பிடுவோம் என்று பல நேரங்களில் நாம் கழுகுகளைப் போல பிரச்சனைகளை கிளறிக்கொண்டு பிறரை தீர்ப்பிட்டு பிறருடைய நல் வாழ்வை கெடுக்கக்கூடிய அந்த ஒரு நிலையிலே இருந்து கொண்டிருக்கிறோம். அன்பு மக்களை, நம்முடைய வாழ்க்கையை சற்று சிந்தித்து பார்த்து தீர்ப்பிடாதீர்கள், நீங்களும் தீர்ப்புக்கு உள்ளாக மாட்டீர்கள் என்று ஆண்டவர் கூறிய அந்த வார்த்தைகளை மனதில் பதித்தவர்களாக பிறரை தீர்ப்பிடாமல் முடிந்தால் நல்ல வார்த்தைகளை கூறி பிறருடைய வாழ்விலே அவர்கள் ஏற்றம் காணக்கூடிய அந்த முயற்சியிலே, அந்த வழிமுறைகளிலே நாம் ஈடுபடுவோம். அப்படி செய்கின்ற பொழுது உண்மையில் நாம் விண்ணக தந்தையினுடைய பிள்ளைகளாக இருப்போம். எனவே அப்படிப்பட்ட நல் மனதை, பிறரை தீர்ப்பிடாத நல் மனதை இறைவன் நமக்கு தந்திருளும்படியாக இந்த தெய்வீக திருப்பலியிலே பக்தியோடு மன்றாடுவோம். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரை புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையில் இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்புகழ்ச்சி பலியை ஏற்றருளும். அதனால் நாங்கள் தூயோராக்கப்பட்டு உம்மை மகிழ்விக்கும் எங்கள் மனங்களின் காணிக்கைகளை உமக்கு அளித்திட அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியருளும். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அந்த தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் கிறிஸ்து பிறந்து முன்னைய பாவ நிலையிலிருந்து மனிதரை புதுப்பித்தார், பாடுபட்டு எங்கள் பாவங்களை அழித்தார், இறந்தோரிடமிருந்து உயிர் தெழுந்து நிலை வாழ்வுக்கு வழிவகுத்தார். தந்தையே, அவர் உம்மிடம் விண்ணேறி வந்து விண்ணகத்தின் கதவுகளை திறந்து வைத்தார். ஆகவே வான தூதரணிகளோடும் புனிதரின் பெருந்திரளோடும் நாங்கள் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணி சைத்து முடிவின்றி பாடுவதாவது: ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உமை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீன்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும்.
எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஸ்டீஃபன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். நீர் இவ்வுலகிலிருந்து உம்மிடம் அழைத்து கொண்ட நாங்கள் இன்று நினைவு கூறும் உம் அடியார்களை இரக்கத்தோடு நினைவு கூர்ந்தருளும். உம் திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர்கள் உயிர்ப்பிலும் அவரைப் போல இருக்கச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயும் எங்கள் பாதுகாவலியுமான புனித ஜெபமாலை அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேத்தும் வரமருள உமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பெல் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து வழங்கும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை தந்துள்ளோம். இதோ இறைவனின் செம்மறி, இது உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்கப் பெற்றுள்ள நாம் பேறு பெற்றோ.
இசை ஒன்று இசைக்கின்றேன் இறைவா எளிய குரல் தனிலே. இசை ஒன்று இசைக்கின்றேன் இறைவா எளிய குரல் தனிலே. என் இதய துடிப்புகளோ என் இசையின் குரலுக்கு தாளங்களே. இசை ஒன்று இசைக்கின்றேன் இறைவா எளிய குரல் தனிலே. காலத்தின் குரல் தனிலேவா உன் காலடி ஓசை கேட்கின்றது. காலத்தின் குரல் தனிலேவா உன் காலடி ஓசை கேட்கின்றது. ஆதியும் அந்தமும் ஆகினாய், ஆதியும் அந்தமும் ஆகினாய். மழலையின் சிரிப்பில் உன்னெழில் வதனம் மலர்ந்திடும் மண்ணிலே. மழலையின் சிரிப்பில் உன்னெழில் வதனம் மலர்ந்திடும் மண்ணிலே. இசை ஒன்று இசைக்கின்றேன் இறைவா எளிய குரல் தனிலே. கிறிஸ்து பிறப்பின் யூபிலி ஆண்டு இறைவேண்டல். விண்ணக தந்தையே, உம் திருமகன் இயேசு கிறிஸ்துவே நீர் எங்களுக்கு வழங்கிய நம்பிக்கைக்காக உமக்கு நன்றி. தூய ஆவியார் வழியாக தந்த பிறரன்பு என்னும் கொடைக்காக நன்றி. இந்த நம்பிக்கையாலும் அன்பாலும் உமது அரசின் வருகையை எதிர்நோக்கும் அருளை எங்களுக்கு தாரும். உமது நற்செய்தியின் சான்றுகளாக எங்களை மாற்றும். தீமையின் ஆற்றல்களை எங்களிடமிருந்து அகற்றும். நாங்களும் இவ்வுலகும் புதிய விண்ணகம் புதிய மண்ணகம் நோக்கிய பயணத்தில் இறை வார்த்தையால் மாற்றம் பெறுவோமாக. இந்த யூபிலி கொண்டாட்டத்தின் அருள் எதிர்நோக்கின் திருப்பயணிகளாகி எங்களை வழிநடத்தட்டும். விண்ணக செல்வங்களுக்கான ஆர்வத்தை எம்மில் தூண்டி எழுப்பட்டும். எம் மீட்பர் இயேசுவின் மகிழ்ச்சியும் அமைதியும் உலகை நிரப்புவதாக. மூவொரு கடவுளே, உமக்கே மாட்சி, உமக்கே புகழ், உமக்கே நன்றி. ஆமென். நல்ல ஆயன் நானே, என் ஆடுகளுக்காக எனது உயிரை கொடுக்கிறேன் என்கிறார் ஆண்டவர். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம் திருமகனின் உயர்மதிப்புள்ள உடலாலும் இரத்தத்தாலும் ஊட்டம் பெற்று புதுப்பிக்கப்பட்ட நாங்கள் உமது கனிவை கெஞ்சி கேட்கின்றோ. இறை பற்றுடன் நாங்கள் அடிக்கடி நிறைவேற்றும் இப்பலியின் பயனாக எங்கள் மீட்பை உறுதியாய் கண்டடைய செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியா உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. இறையாசிரை நிறைவாக பெற்றவர்களாக சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. வானோதராணி வையகராணி மண்ணினிலே புனித மாதுரி. வானோதராணி வையகராணி மண்ணினிலே புனித மாதுரி.
திருப்பலியை நிறைவேற்றிய பங்கு தந்தையின் ஆன்ம நலனுக்காகவும் உடல் நலனுக்காகவும் அருள் சகோதரிகளின் உடல் உள்ள நலனுக்காகவும் அவர்களது பணி சிறக்கவும் திருப்பலியில் பங்கேற்ற ஒவ்வொருவரின் குடும்ப நலனுக்காகவும் பிள்ளைகளின் நற்படிப்பிற்காகவும் வேண்டிக் கொள்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் பேறு பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் மாட்சிமை உண்டாவதாக. புனித ஜெபமாலை அன்னையே, புனித ஜெபமாலை அன்னையே, புனித ஜெபமாலை அன்னையே, நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென்.